वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம், ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிடுறோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி, உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி, உத்தம புருஷத்தில் இருக்கு, நான் செய்கிறேன், அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை? பவத்வேஷினி, இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான, பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம், பார்த்தனின் பொருட்டு. பார்சன் என்றால் பிருச்சுவின் மகன், பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்ற பேர், அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்ற பேர். பார்த்தாய, பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம், உபதேசிக்கப்பட்டது. யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம், மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா, புராணமுனினா மனநசீலா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனனம் பண்ணிகிட்டே இருக்கா, அவள் தான் முனி. புராணமுனினா, ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா, வியாச மகர்ஷியினால் கிரதிதாம், நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினி, அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சுட்டே இருக்கக்கூடிய பகவதீம், இதுவும் பகவதி தான். பகவதீம், பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், 18 அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி, உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன். பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरुप्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यमनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम। वेदानां सामवेदोऽस्मि देवानामस्मि वासवः इन्द्रियाणां मनश्चास्मि भूतानामस्मि चेतना रुद्राणां शङ्करश्चास्मि वित्तेशो यक्षरक्षसां वसूनां पावकश्चास्मि मेरुशिखरिणामहम्। அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷராட்சசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஹு சிகரிணாம் அகம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பெருமாள் தனக்கும் தன் தன்மை அறிய அறியான் என்று ஆழ்வார் சாதித்ததை போல, தனக்கும் தன் தன்மை அறிய அறியான்னா எம்பெருமான் என்றாலும் சர்வஜனான பரமாத்மாவிற்கு கூட அவனுடைய பெருமை என்பது தெரியாது. அருளாளர் தாம் எனினும் தமக்கொவ்வாறே. அவனுக்கே அவன் ஈக்குவல் இல்லை, அவனையே அவனை ஈக்குவலாக காண்பிக்க முடியாது. அப்படி ஒரு பெருமை உடையவன் பரமாத்மா. ஆனால் ருச்சி உடையவனுக்கு எவ்வளவானா சொல்லிட்டே இருக்கலாம். கேட்கணும் என்பதான ஒரு ஆவல், அந்த கேட்டதை தரித்து கொள்ளக்கூடியதான ஒரு சக்தி சாமர்த்தியம், அப்படி இருப்பவனுக்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று இது சாஸ்திரம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. நான் அப்ரிஷ்ட கசஜத் புரியால், கேட்காம நாமளா வாலண்டியராக போய் சொல்லக்கூடாது. அதான் பெரிய விஷயம். இப்போ ஒரு முக்கியமானது என்ன அப்படி கேட்டால் அவள் கேட்கணும். ஏன்னா நாமளா ஒன்று சொன்னோம்னா கடைசியில் என்ன ஆகிடும், அதனுடையதான மரியாதை போயிடும். அது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற இல்லையா ஆங்கிலத்தில், அதற்கு கொடுக்க வேண்டியதான மரியாதை போயிடும். அப்போ என்ன பண்ணுவா, டேக் ஃபார் கிராண்டட், ரொம்ப ஈஸியாக ஓகே போ அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதனால் பெருமாள் அர்ஜுனனை கேட்க வைத்து அவனுக்கு உபதேசம் பண்ணினான். அது ரொம்ப முக்கியம். அதை கேட்க வைத்து உபதேசம் பண்ணுவது என்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது, ரொம்ப முக்கியமானது. எனவே அதை சொல்ல ஆரம்பித்தான். அர்ஜுனா, நீ கேட்பது முழுவதும் என்னாலேயும் சொல்லிவிட முடியாது. சர்வஜன், சர்வசக்தன், சர்வேஸ்வரன். ஆனால் கூட கேட்கும் உனக்கு அந்த பக்தி யோகத்தை நான் எப்படி பண்ணணும், பரமாத்மாவை எப்படி உணர்ந்து பண்ணணும், எவ்வளவு பிரீத்தி வைக்கணும், எந்த அளவுக்கு நான் அவனிடத்தில் பக்தி செய்யணும், எதை தெரிஞ்சுட்டால் நான் அவனிடத்தில் மேலே மேலே ஒரு பிரீத்தி அபிவிருத்தி ஆகுமோ அந்த மாதிரி எனக்கு சொல்லுன்னு தான் கேட்டான். எனவே சில சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். மேலே எழுந்த வாரி அதெல்லாம் கேட்டுக்கோ அப்படின்னா. இப்பொழுது இந்த 22, 23 ஸ்லோகங்களினாலே மேலும் சில விஷயங்களை முக்கியமான, அதாவது பொருட்களுக்குள்ளே முக்கியமானவற்றை காண்பிக்கிறான். வேதானாம் சாமவேதோஸ்மி. திரையி என்று வேதத்திற்கு பெயர். திரையி என்றதான சப்தம் நிர்தேசிக்கப்பட்டால் கூட ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பது 4 வேதங்கள். அதுல சாமவேதத்திற்கு பெரும் பெருமை காண்பிக்கப்படுகிறது. சஹஸ்ர ஷாகா என்று சாமவேதத்திற்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. 1000 ஷாகைகள் சாமவேதத்திற்கு உண்டு. பிரசங்காத ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன். வேதாத்தியனம் என்பது பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மானுஷ்டானம். ஒரு காலத்தில் பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைஷ்யர்கள் என்ற மூவரும் வேதாத்தியனத்தை பூர்ணமாக செய்து வந்தார்கள். அப்புறம் காலம் செல்ல 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 பிராமணர்களுக்கு க்ஷத்ரிய வைஷ்யர்கள் வேதாத்தியனம் பண்ணுறதை விட்டுட்டா. இப்போ சர்வாத்னா பிராமணர்களும் வேதாத்தியனம் பண்ணுறதை விட்டுட்டா. பிராமணர்கள் வேதாத்தியனம் 3 தலைமுறைகள் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பிராமணியமே கிடையாது என்பது சாஸ்திரம். ஒரு குலத்தில் பிறந்த ஒருவன் 3 தலைமுறைக்குள்ள வேதாத்தியனம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு நடைமுறைக்கு அது சாத்தியமானது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. இன்னைக்கு பசங்களுக்கு எஜுகேஷன் என்பதான பெயரில் அவர்களுடைய உயர்கல்வி படிப்பாக நாம் நினைத்து கொண்டிருப்பது மேல் நாடுகளுக்கு சென்று அவர்கள் மாதத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவது மட்டும்தானே தவிர்த்து எல்லாவற்றை காட்டிலும் மேலான படிப்பான வேதாத்தியனத்தை அவர்கள் கட்டாயம் செய்தே தீர வேண்டும் என்னும் எண்ணம் நம்முடைய குறைந்து வருகிறது. இப்போ 2024 நாம் இருக்கோம். இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இந்த காலம் எப்படி இன்னும் மாறி போயிடும், மோசமாக போகிறது அப்படின்னு நினைச்சாலே பயமாக தான் இருக்கு. இதை எப்படி மீட்டெடுக்கிறது தெரியல. வேதாத்தியனம் நமக்கு அவ்வளவு இன்றியமையாதது. வேதாத்தியனத்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு வேதாத்தியனத்தை சொல்லி வைக்க வேண்டும்.
எவ்வளவு பெரிய மேல் படிப்பு படிக்க வைத்தாலும் பரவாயில்லை, அதில் தப்பே சொல்லலை. அதை படிக்க வேண்டாம்னு சொல்லலை, யாரும் அதை படிக்க வேண்டாம்னு தடுக்கவே இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பிள்ளைகளுக்கு வேதாத்தியனத்தை செய்து வைத்து விடுங்கள். ஒருவேளை அது ஃபுல்லாக முடியல அப்படி கேட்டால் உபயுக்தமாக அச்சித்ரமஷ வேதம், காடகம், உபனிஷத் பகுதிகள் முதலானவற்றையாவது சொல்லி வைக்க வேண்டும். இது அடியேன் செய்யக்கூடிய ஒரு வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வேற ஒன்றும் நான் சொல்லலை, இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. வேற ஒன்றும் கம்பல் பண்ணல இதை. பட் ஆனால் வேதாத்தியனம் அவசியம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ரிக்வேதமா, யஜுர்வேதமா, சாமவேதமா, அதர்வண வேதமா. ஏன்னா காலத்தில் போகும்பொழுது பல சேர்க்கைகளினாலே, இப்போ சாமான்யமாக இருக்கச்சே கூட வேதாத்தியனம் நடக்கலை அப்படின்னா பல சேர்க்கைகளினாலே அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு வேதாத்தியனத்தின் வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். இது குறித்து விளக்கங்களை விஷயமறிந்த பெரியோர்களிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களாக புரிந்து கொண்டு தப்பும் தவறுமான தீர்மானத்தில் ஈடுபடாதீர்கள். அதுவும் ஒரு பிரார்த்தனை. வேதானாம் சாமவேதா அஸ்மி. ஆகையால் அர்ஜுனா ஒன்று தெரிந்து கொள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்ற 4 வேதங்கள் இருந்தாலும் சாமவேதத்திற்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. எனவே நான் வேதங்களுக்குள்ளே சாமவேதமாய் இருக்கிறேன். சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே என்று ஆழ்வார் பாடுவார். பெருமாளே சாமவேத ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார். தியாக பிரம்ம முதலான மகான்கள் கூட சாமவேத ஸ்வரூபம் என்று பகவானை போற்றுகிறார்கள். சங்கீத ஸ்வரூபம் என்று பரமாத்மாவை போற்றுகிறார்கள். ஆகையால் தான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதான சுவாமி நம்மாழ்வார் நம் எல்லோருக்கும் தலைவர். ஆத்யசன குலபதேகே வகுலாபிராமம் என்று நம் எல்லோருக்கும் தலைவராக திகழக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் சாமவேதத்தின் சாரமாக, சாமவேதத்தின் பொருளான திருவாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். அதனால்தான் சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம் நமாமியகம் திராவிட வேதசாகரம் என்று திருவாய்மொழியை நாம் கொண்டாடி வருகிறோம். 1000 கிளை பரப்பிய சாமவேதத்தின் சாரம், 1000 பாசுரங்கள் தொகுதியான திருவாய்மொழி. எதுக்காக இதை வலியுறுத்தப்பட்டது என்றால், ஒரு காலத்தில் சாமவேதத்திற்கு 1000 கிளைகள், 1000 சாக்கைகள் சாமவேதத்தில் இருந்தன. இப்பொழுது 3 அல்லது 4 தவிர்த்து மற்றவைகள் அழிந்து போய்விட்டன. கண்ணில் படலை. என்ன ஒரு ப்ராப்ளம்? அது ஏட்டுலேயும் கிடையாது. அதையும் யோசிச்சு பாருங்க. ஒன்று புஸ்தகத்தில் இருக்கணும். வேதத்திற்கு எழுதா கிளவி என்பதாக பெயர், எழுதா மறை என்பதாக பெயர். ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண சிஷ்யர்கள் காதால வாங்கி வாங்கி நொற்று பண்ணதுனால்தான் அந்த வேதத்திற்கு ஸ்ருதி என்பதாக பெயர். ஸ்ருதினா காதுக்கு பெயர். ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் அளித்ததினாலே அவரவர்கள் ஸ்வசாகா என்பதாக பெயர். ஸ்வசாகானா அவரவர்களுக்கு உரியதான சாகை. கௌதும சாகா, மாத்தியந்தின சாகா, ராணாயணி சாகா என்பதாக வேதத்தில் சாமவேதத்துடைய பிரிவுகள், உட்பிரிவுகள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு 4-5 தான் இப்போ எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. 1000 எங்க, 4-5 எங்க? அப்போ மீதி 995 விட்டுட்டோமே. பணங்காசு ஒருத்தர்கிட்ட நாம் 1,00,000 ரூபா கொடுத்துட்டு 1 வாரம் 10 நாள் அவர் திருப்பி தரலைன்னா நாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம்? இல்லை பேங்க்கில் நம்முடையதான அக்கௌண்ட்லேருந்து யாரான ஒருத்தர் அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துட்டான்னு சொன்னால் 20,000 ரூபாய் செலவழித்து அந்த 10,000 ரூபாயை மீட்டு பார்க்கறதுக்கு நம்ம பிரயத்தனப்பட்டு இருக்கோம். ஆனால் 990 சாக்கைகள், 990 வகையான வேத பாகங்கள் அப்படியே முழுவதுமாக இழந்து விட்டன. எங்கே போச்சு, எப்படி போச்சு, இதை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது? ஏன்னா யார் எழுதி வச்சிருப்பா புஸ்தகத்தில்? யார் எழுதி வைக்கலையே. அதை தெரிஞ்சவா யார் இருக்கா? இனிமே இது தெரிஞ்சவாலும் நம்ம எங்கே போய் தேடுறது, எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? கூகுள் பண்ணால் வந்துருமா அதெல்லாம்? இப்படித்தான் நாம் எதையெல்லாம் தொலைத்து விட்டோம் என்பதை கூட யோசித்து பார்ப்பதற்கு தோணாமல் நாம் பெரும் சாதனைகளை புரிந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். இங்க வேதானாம் சாமவேதோஸ்மி. எனவே வேதங்களுக்குள்ளே நான் சாமவேதமாய் இருக்கிறேன். வேதங்களுக்குள்ளே நான் சாமவேதமாய் இருக்கிறேன். தேவானாம் அஸ்மி வாசவஹா. எத்தனையோ வேதங்கள் இருந்தாலும் அந்த சாமவேதம், இந்த மாதிரி யஜுர்வேதத்துக்கு பல கிளைகள் உண்டு, ரிக்வேதத்திற்கு பல கிளைகள் உண்டு, அதர்வண வேதத்திற்கு பல கிளைகள் உண்டு. இப்படி எல்லா வேதத்திலையும் சாமவேதம் என்பது பிரதானம். அந்த சாமவேதம் நான் என்று பரமாத்மா அருளி செய்கிறான்.
தேவானாம் அஸ்மி வாசவஹா. வாசவஹானா இந்திரனுக்கு பெயர். தேவர்களுக்குள்ளே நான் இந்திரனா இருக்கிறேன். அதுதான் பிரம்மருத்ராதிகள் இல்லை, தேவர்களுக்குள்ளே இந்திரன், தேவேந்திரன் என்று அவர்களுக்கு பெயர். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒருவன் ஒரு மிகச்சிறந்த பதவியில் இருக்கிறானே ஆனால், இப்போ ஒரு நாட்டுக்கு, நம்முடைய நாட்டு தேசத்தினுடைய ராஜான்னு ஒருத்தர் இருக்கோம் இல்லையோ, அந்த ராஜா சில பல காரியங்களை பண்றார். அந்த ராஜாவிற்கு விஷ்ணுவினுடைய அம்சம் இருந்தால் மட்டும்தான் அவர் ராஜாவா இருக்க முடியும். அந்த விஷ்ணுவினுடைய அம்சம் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் ராஜாவா உட்கார முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க. அதனால்தான் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னர். அரசர்களை பார்க்கும் பொழுது பகவானையே பார்க்கிற மாதிரி ஒரு ஞானம் வருது. அந்த மன்னர்கள் அவர்களுக்கு பகவத் கிருபை, விஷ்ணுவினுடையதான ஒரு அம்சமாவது அவர்களுக்கு கிருபையாக இல்லை என்றால் அவர்களால் அந்த பதவியில் உட்கார முடியாது. இந்திரன் தேவேந்திரன், தேவர்களுக்கெல்லாம் அவன் இந்திரனாம் ஒரு பதவி வகிக்கிறான்னா, தேவானாம் அஸ்மி வாசவஹா இந்திரியானாம் மனச்சாஸ்மி, இந்திரியங்களுக்குள்ளே நான் மனசாக இருக்கிறேன். மனம் என்கிறதான இந்திரியம் பிரதானமானது. பூதானாம் சேதனா அஸ்மி, பிராணிகளுக்குள்ளே நான் அறிவு என்னும் குணமாக இருக்கிறேன். இல்லையா? அறிவுள்ள பிராணிகள், பூதங்களுக்குள்ளே நான் பிராணி இல்லையா? அப்ப அறிவு உள்ள ஜந்துக்களுக்கு நான் அறிவாய் இருக்கிறேன். அறிவுள்ள அந்த ஜந்துக்களுக்கு நான் அறிவாய் இருக்கிறேன். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ இந்திரியானாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனாம் ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷः யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஹு சிகரினாம் அகம். 11 ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். ஹரன், பகுரூபன், திரியம்பகன், அபராஜிதன், விருஷாகபிஹி, சம்புஹு, கபர்தி, ரைவதன், மிருகவியாதன், ஷர்வன், கபாலி என்று 11 ருத்ரர்கள் உண்டு. இது புராணங்களுக்குள்ள சின்ன சின்ன மாறுபாடுலாம் உண்டு. நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், இந்த மாதிரி ருத்ரர்கள், சப்த ரிஷிகள், மருத்துக்கள், அது அவர்களை பற்றி சொல்லும் பொழுது புராணங்களுக்குள்ள சில வித்தியாசங்கள் உண்டு. அதை எப்படி கணக்கு பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றதாகவும் பெரியோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஏகாதச ருத்ரர்கள் உண்டு. இது பகவத்கீதைக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லைனாலும் பிரசங்காத், ஏன்னா ஒரே டெக்னிக்கலாகவே சொல்லியிருந்தால் ரொம்ப போர் அடிக்கும், கொட்டாய் வரும், ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் வந்துடும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு. இந்த இவன் ராவணன் இருக்கானோ இல்லையோ, ராவணன் நல்ல சிவபக்தனோ இல்லையோ, ஆகையால் ராவணன் என்ன பண்ணா, துஷ்டப்பினாக்கி தசபிஷிரோபிகி துஷ்டோ நச்சைகாரஷ ஏகருத்ரஹா என்பதாக ஒரு ஸ்லோகம். மகாவித்வான் ஸ்ரீ உவே பெருக்கரணை சுவாமி ரொம்ப ரசமாக இந்த ஸ்லோகத்துடைய அர்த்த விசேஷங்களை சாதிப்பார். ராவணனுக்கு 10 தலை. அந்த 10 தலை உடையவனான ராவணன் பரமேஸ்வரனை ஆராதித்தான். எப்படி ஆராதித்தார்னா, ஒரு பெரிய ஹோமம் பண்ணி அந்த ஹோமத்தில் தன்னுடையதான ஒவ்வொரு தலையை கொய்து அவருக்கு பலியிட்டான். நரபலி மாதிரி தன்னுடையதான தலையை எடுத்து தலையை வெட்டி ஒவ்வொரு ருத்ரர்களும் இல்லையோ, ஹரன், பகுரூபன், திரியம்பகன், அபராஜிதன், விஷாக் அப்படின்னு ஒவ்வொரு ருத்ரருக்கு பலியிட்டான். 10 தலையால் 10 ருத்ரர்களை சந்தோஷப்படுத்திட்டான். அவர்கள் மகிழ்ந்து அவனுக்கு வரம் கொடுத்துட்டான். 11வது ருத்ரன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு ராவணன் கிட்ட ஒண்ணுமே கிடையாது. பரவாயில்லன்னு விட்டுட்டான், அவர் அப்படியே விட்டுட்டான். நான் 10 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன், ஒருத்தர் தானே பரவாயில்ல அப்படியே விட்டுட்டான். அந்த ஒருத்தருக்கு கோபம் வந்துடுத்து, நீ 10 பேரை சாட்டிஸ்ஃபை பண்ண, என் ஒருத்தரை மட்டும் நீ கைவிட்டுட்டியோ இல்லையோ, பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால், சயேவ ருத்ரஹா ஹனுமத்தனுசன்னு, அந்த ராவணனாலே பூஜிக்கப்படாத 11வது ருத்ரன் ஹனுமானுடைய வடிவை எடுத்துக்கொண்டு ராவணனை பழிவாங்குவதற்காக லங்கையை கொளுத்தினார் என்று வர்ணிப்பார். துஷ்ட பினாகி தசபிஷுரோபிகி துஷ்டோனச்சைகாரஷ ஏக ருத்ரஹா. 10 தலையினாலே 10 ருத்ரர்கள் ஆராதிக்கப்பட்டார்கள். 11வது ருத்ரனை ராவணன் ஆராதிக்காமல் விட்டுவிட்டான். என்னை நீ அலட்சியப்படுத்துகிறாயா, என் பெருமையை காண்பிக்கிறேன் பார் என்று வெகுண்டவரான அந்த 11வது ருத்ரன் ஹனுமானுடைய ரூபத்தை எடுத்து லங்கையை கொளுத்தினார். லங்கை நாசமடைவதற்கு அவர் காரணபூதமாய் அமைந்தார் என்று சொல்லுவார். இந்த
ஹனுமான் வந்து ருத்ரனுடைய அம்சம், வாயுவினுடைய குமாரன் என்று புராணங்கள் காண்பிக்கின்றன. இதெல்லாம் நிறைய சுவாரஸ்யம் இருக்குது. அது வேடிக்கைக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி 11 விதமான ருத்ரன். அந்த 11 விதமான ருத்ரன்களில் நான் யார் அப்படின்னா பரமாத்மா ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. ருத்ரர்களுக்குள்ளே நான் சங்கரனாக இருக்கிறேன். ருத்ரர்களுக்குள்ளே நான் சங்கரன் என்று பெயர் பெற்றவன் அப்படின்னார். ஷம் கரோதி இது சங்கரா. ஷம்னா மங்களம்னு பேர். ஸ்வஸ்ரேயஸ்தம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சிவம் அல்லது சுபம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சினானிம்ஸ். மங்களகரமான வார்த்தைகளுக்கு இதெல்லாமே சினானிம்ஸ். மங்களம் மங்களம் மங்களம்னா இந்த வார்த்தைகளை சொல்லி மங்களத்தை நாம் சரியாக புரிஞ்சுக்கலாம். ஷம் கரோதீதி ஷம்பு, ஷம் கரோதீதி சங்கரஹா. ஷம்பு அப்படின்னாலும் நம் மங்களகரமான அர்த்தம். ஷம் கரோதி ஷம், அதனால தான் வேதம் ஷன்னோ மித்ர ஷம் வருணஹா அப்படின்றது. ஷன்னோ மித்ரஹா ஷம் வருணஹா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி அப்படின்வான். ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசிக்கொண்டே இருப்பார், பேச்சை முடிக்கணும். அவர் முடிக்கச்சே என்ன பண்ணுவார், இதி ஷம் அப்படின்வார். இதி ஷம் அப்படின்னா என்னது, இதி ஷம் என்னது ஷம் சொல்கிறார் அவர். ஷம் ஷம்னா அர்த்தம் புரியலையே நமக்கு அப்படின்னு நாம் யோசிப்போம். இதி ஷம் என்றால் என்று மங்களம், தட் இஸ் ஐ ஃபினிஷ்ட், ஐ கன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வேதம் ஷம் நோ மித்ரஹா. புரியுதா? ஷன்னோ அஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே. ஷன்னோ அஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே. 2 காலுடைய பிராணி வர்க்கங்களுக்கும் க்ஷேமம் மங்களம் உண்டாகட்டும். ஷம் சதுஷ்பதே 4 காலுடைய பிராணி வர்க்கங்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். சர்வபூத தயை. நம்ம ஹிந்து தர்மம்ன்றது சர்வபூத தயை. எல்லா பிராணி வர்க்கங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் உண்டாகணும் என்பதை பிரார்த்திப்பது தான் நம்முடையதான ஹிந்து தர்மம். அப்போ ஷன்னோ அஸ்து த்விபதே, ஐயா 2 காலுடைய பிராணி வர்க்கங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். மனிதர்கள் க்ஷேமமாக இருக்கட்டும். ஷம் சதுஷ்பதே 4 காலுடைய பிராணி வர்க்கங்கள் க்ஷேமமாக இருக்கட்டும்னா பசுபட்சி மிருகாதிகள் எல்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும். ஏன்னா 2 காலில் மனித வர்க்கமும் உண்டு, பறவை இனமும் உண்டு. 4 காலில் பிராணி வர்க்கங்கள் எல்லாம் அடைந்து வருகிறது. ஷன்னோ அஸ்து த்விபதே ஷம் சதுஷ்பதே. முதல்ல ஆரம்பிக்கச்சே மித்ர ஷம் வருணஹா ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுஹு இப்படியெல்லாம் வார்த்தை சொல்கிறோம். அந்த ஷம் 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 அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஷம் என்றாலேயே அது மங்களம் மங்களம். அந்த ஷம்லேருந்து வந்து தான் சாந்தி அடுத்தது. இது சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் அபவுட் த ஷம். எல்லாவற்றிற்கும் நம்முடைய ஹிந்து தர்மத்தில் மிக அற்புதமான விளக்கங்கள் இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றிற்கும் வெள்ளக்காரனை விட்டா வேலை வழியே இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்ன முட்டாள்தனம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் ஷம் கரோதி இது சங்கரஹா. எவனொருவன் மங்களத்தை செய்பவனோ அத்தகையவனுக்கு சங்கரன் என்று பெயர். எனவே 11 ருத்ரர்களில் நான் சங்கரஹா. அடுத்தது யக்ஷரக்ஷசாம் குபேரஸ்சாஸ்மி. பாருங்க, யக்ஷர்கள் என்பதாக ஒரு வகையினர் இருக்கா, ராட்சசர்கள் என்பதான ஒரு வகை இருக்கா, யக்ஷர்கள் என்பதான ஒரு வகையினர் இருக்கா, ராட்சசர்கள் என்பதான ஒரு வகையினர் இருக்கா. நீங்க புரிஞ்சுக்கணும், யக்ஷர்களே ராட்சசர்களாக உண்டு. இப்போ குபேரனுடைய கதை எடுத்துக்கோங்க. நீங்க ராவணனுடைய தாயாருக்கு கைகசி என்பதாக பெயர். கைகை இல்லை, கைகசி என்பதாக பெயர். எப்படி திதி அதித்தியினுடைய கதை ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி ராவணனுடைய மாற்றாந்தாயின் பிள்ளை குபேரன். அவன் பெரிய போஸ்டில் இருக்கான், ரிசர்வ் பேங்க் கவர்னர்னு பேர் அவனுக்கு. செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் அவர் தான். பெரிய புஷ்பக விமானத்தில் அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ராவணன். இதை கௌரவ பாண்டவ கதை தான், இதே கதை தான். அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் ராவணன். அந்த ராவணனை அழைத்த கைகசி சொன்னான், அம்மா என்ன பண்ணுவா பத்தியா, பக்கத்தாத்து பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கான், எதிராத்து பொண்ணும் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டான், மாடியாத்து பையன் அவன் வந்து ஃபாரின் போய் படிக்க போகிறான், நீ மட்டும் தண்டமாக இருக்கியே, நீ மட்டும் வேஸ்ட்டாக இருக்கியே, நீ மட்டும் 10ஆம் கிளாஸ் கூட ஒழுங்காக பாஸ் பண்ண மாட்டேன்றிய அப்படின்னா அம்மாக்கள் கம்பேரிசன் பண்ணியே தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து கடைசியில் அந்த பிள்ளை சமுதாயத்தில் எந்த விதத்துலையும் தன்னை
இணைத்து கொள்ள முடியாததொரு சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவதற்கு காரணம் தாய் தந்தையர் இது போல கம்பேரிசன் பண்ணி வளர்ப்பது என்று நான் சொல்லலை சுவாமி, நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கான். ஏன்னா அவங்களுக்கு நாமெல்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்க. அதாவது நாசா விஞ்ஞானிகள் சொன்னான்னா ரைட் ஓகே, அவள் என்ன சொன்னாலும் கரெக்டு தான் அப்படின்னு நினச்சிப்பீங்க நீங்கள். ஆனால் உளவியல் அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கா இந்த விஷயத்தை. கம்பேரிசன் பண்ணாதீங்க. உங்கள் பையனை தட்டி கொடுக்கும், உங்கள் பையனை என்கரேஜ் பண்ணுங்க, உங்கள் பையனுக்கு ஃபர்தராக டெவலப் பண்ணிட்டு கொடுக்கும். அதை விட்டுட்டு பக்கத்தாத்து பையனை பார்த்தியா, எதிர்த்தாத்து பையனை பார்த்தியா, மாடியாத்து மாமியை பார்த்தியா, கீழாத்து பொண்ணை பார்த்தியா, இல்லையா அடுத்த தெருவு பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க்கு, இந்த பையன் செகண்ட் ரேங்க்கு, அப்படி கம்பேரிசன் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு குழந்தைய பார்த்த உடனே என்ன படிக்கிற, 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன், என்ன ரேங்க் வாங்குவேன். ஆமாம், அந்த குழந்தை என்ன ரேங்கோ வாங்குறது, நீ என்ன பண்ண போகிற, சொல் தர போறியா, கூட உட்கார போறியா, இல்லை அந்த குழந்தைக்கு நாளைக்கு உத்தியோகத்துக்கு கொடுக்க போறியா, அதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டி கொடுக்க போறியா, அதெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய பார்த்து என்ன ரேங்க் வாங்குவேன், நான் பைத்தியக்காரத்துவான்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் முட்டாள்தனம். இதெல்லாம் குழந்தைகளாக பாருங்கள். குழந்தைகளையே நீங்கள் வந்து படிக்கிற மிஷினாக பார்க்குறீங்க. படிக்கிற மிஷினாக பார்க்கணுன்னா அது குழந்தைன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ அந்த குழந்தையாக தான் இருக்கும். சில சமயம் வளர்ந்தா கூட அதுக்கு தெரியும் நீ ஒன்றும் விதியை தீர்மானம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் பல கர்மாக்கள் காரணமாக இருக்குது, பரமாத்மாவுடைய திருவுள்ளம் காரணமாக அமைகிறது. அதனால் கைகசி என்பவள் ராவணனுடைய தாயார். அவள் இந்த குபேரனை காண்பித்து ராவணனை வெறுப்பேத்தினான். பத்தியா உன் சகோதரன் அவன் பார் புஷ்பக விமானத்தில் போயிட்டு இருக்கான் பார், எப்படி புஷ்பேக் விமானத்தில் போகிறோம் பார். அவன் பத்தியா ரிசர்வ் பேங்க்கு கவர்னர் ஆகிட்டான். சின்ன வயசுல எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கான் பத்தியா. அவன் பத்தியா லங்கைன்றதான ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியை ரெடி பண்ணிட்டான். அந்த லங்கையை எப்படி அவன் பரிபாலனை பண்ணியிருக்கான் பார். இப்படிலாம் காமிச்சு அவனை வெறுப்பேற்றி ராவணனுக்கு பிறப்பிலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கி, அதுக்கப்புறம் ராவணன் போய் சகோதரனான குபேரனோட சண்டை போட்டு அவனை ஜெயித்து அவனுடைய புஷ்பக விமானத்தை கவர்ந்து வந்து அவனை லங்கையிலிருந்து விரட்டி விட்டுட்டு தான் இப்போ லங்கையில் இருந்து கொண்டிருக்கிறான் என்று மேலே கதை சொல்கிறார் வால்மீகி. புரியுதா? அப்போ அந்த குபேர ஜாதி ராட்சச ஜாதி இதுக்குள்ள வேற்றுமைகள் அதிகம் கிடையாது, சில கம்பேரிசன் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் புரியணுன்றதுக்கோசரம் தான் யக்ஷரக்ஷசாம் அப்படின்னு யக்ஷ ராட்சசர்களுக்கு தலைவனாகிற குபேரன் நான். யக்ஷர் ராட்சசர்கள் இவர்களுக்கு குபேரன் தலைவனாக இருக்கான், அந்த தலைவன் தான் நான் என்று. அடுத்தது என்ன அப்படி கேட்டால் வித்தேஷகான்னு பேர் அவனுக்கு. அந்த பேரே அவனுக்கு என்ன புரியுறது, செல்வத்திற்கு அதிபதி, தனாதிபதி. நம்ம எல்லாரும் குபேரன் அப்படின்னு என்னது, அந்த காலத்தில் நம்ம வீடுகளில் செட்டியார் பொம்மைன்னு ஒன்று இருக்கும். செட்டியார் அவருடைய மனைவி அவள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை வச்சுருப்பான். அந்த செட்டியார் இப்படி தலையை ஆட்டுவார். செட்டியாருடைய மனைவி இப்படி தலையாட்டுவாள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவாள், செட்டியார் பொம்மைன்னு சொல்லுவாள். அதெல்லாம் அது வீடுகளில் இருக்கும், அலங்காரங்களாக இருக்கும். இப்போ சைனீஸ் வாஸ்து பிரகாரம் ஒரு குபேர் டால், குபேர் பொம்மை அப்படின்றத பார்த்து நான் சொல்லக்கூடாது, ஆனால் எங்கெங்கேயோ போய்டுறது அது பாட்டுக்க. புதுசாக மாலையெல்லாம் வேறு விற்கிறாள் இல்லையோ, அதெல்லாம் வாஸ்துவுக்கோசரம் வாங்கி நாம் போட்டு வீட்டை அலங்கரிக்க பிரயத்தனப்படுறோம். நம்ம தேசம் பாரத தேசம், நமக்கு சனாதன தர்மத்தின் வழி நடக்கக்கூடியதான மார்க்கம் தான் சிறந்தது. அதற்கு செட்டியார் பொம்மையை வாங்கி வைக்கலாமே தவிர்த்து சைனீஸ் சுமோ பொம்மையெல்லாம் வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கன்சிடர் பண்ணுங்க. ருத்ராணாம் சங்கரஷ்சாஸ்மி வித்தேஷா யக்ஷரக்ஷசாம். யக்ஷரக்ஷர்களுக்குள்ளே நான், அதாவது அவர்களுக்கு தலைவனான குபேரன் நான். வசூனாம் பாவகஷ்சாஸ்மி. 8 வசுக்கள், அஷ்டவசுக்கள்னு பேர். அந்த அஷ்டவசுக்களுக்குள்ளே நான் பாவகன். பாவகன் என்பதான ஒரு வசு, அதாவது தரஹா, துருவஹா, சோமஹா, அஹஹா, அனிலஹா, அனலஹா, பிரத்யூஷா, பிரபாசஹா என்பதான 8 வசுக்கள். அந்த 8 வசுக்குள்ளுக்குள்ளே அனலஹா என்பதான பாவகன் நான். ஷிகரினாம் மேரு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, மந்திரமலைக்கு வேறு அர்த்தம், மேருமலைக்கு வேறு அர்த்தம். மந்திரமலையை கொண்டு மேருமலையில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஷிகரினாம் மேரு, மேருன்னு ஒரு மலை இருக்குது. அழகான சிகரங்கள் நிறைந்த, கொடுமுடிகள் நிறைந்த பர்வதங்களுக்குள்ளே நான் மேரு பர்வதம் என்று பரமாத்மா இந்த உயர்ந்த வஸ்துக்களுக்குள்ளே தன்னை உயர்ந்தவனாக காண்பித்துக் கொள்கிறான். வேதானாம் சமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவஹ.
இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனாம் ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஷ்யகரிணாமஹம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. வேதானாம் சாமவேதோஸ்மி வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ தேவானாமஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனச்சாஸ்மி இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா பூதானாமஸ்மி சேதனா ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி தேஷோ யக்ஷரக்ஷசாம் வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஷிகரிணாமஹம். மேருஷிகரிணாமஹம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவஹ இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாமஸ்மி சேதனா ருத்ராணாம் சங்கரச்சாஸ்மி வித்தேஷோ யக்ஷரக்ஷசாம் வசூனாம் பாவகச்சாஸ்மி மேருஷிகரிணாமஹம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகமசாஸ்திரவிஸ்தரைः தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷசாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு. அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி, கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா. ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை. அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. கோவிந்தான்னு சொல்கிறதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவாக சொல்லுப்பா, இதனால் பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. அதனால் கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாமல் நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்கிறதுனாலேயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால் இப்போது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் जय जय राम राम கோபிகா ஜீவன ஸ்மரணம் गोविन्द गोविन्द விக்ன விநாயக மூர்த்தி கி जय समस्त भक्त मंडली की जय सद्गुरु महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की जय
नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे ओम नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे गोविंद हरे 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 जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण 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 जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविंद हरे नारायण नारायण जय जय गोपाल हरे இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம்.
अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याण निधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।